கொதிக்கிற தண்ணியில் சோப்புத்தூள் போட்டு பாருங்கள், ஷாக் ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மழைக்காலத்துக்கு தேவையான நிறைய டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி சர்ஃப் எக்ஸல் பவுடர் தான் துணிக்கெலாம் போடுவோம் இல்லையா, வாஷிங் பவுடர். அந்த பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ரின்னு டைடு அந்த மாதிரி எந்த விதமான பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி பவுடர்லாம் எங்கிட்ட இல்லை அப்படின்னிங்கன்னா 10 ரூபாய்க்கு துணி சோப்பு விற்கிது இல்லையா, அதை எடுத்து நம்ம காயெல்லாம் சீவோம் இல்லையா, அதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் வச்சு நல்லா துருவி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸான ஒரு பவுடராக நமக்கு கிடச்சிரும். அதை கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அப்படி இல்லைனா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு லிக்யூட் கிடச்சிரும். இந்த லிக்யூட் வச்சு நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம போட்ட சோப்புத்தூளும் நல்லா கரைஞ்சி ஒரு லிக்விட் ஃபார்மில் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்ஃபோர்ட் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம பேக்கெட்லலாம் வரும் இல்லையா, அது இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு பேக்கெட் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 அளவு அப்படி இல்லைனா ஒரு மூடியே கூட சூப்பராக நம்ம சேர்த்துக்கலாம். அதை நம்ம ரெடி பண்ண லிக்விடில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கம்ஃபோர்ட் இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதனால் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிட்டு நம்ம இந்த லிக்விட் ரெடி பண்ணதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த நம்ம சோப்புத்தூள் லிக்விட் ரெடி பண்ணோம் இல்லையா, அது இன்னுமே நல்ல ஒரு திக்னஸாக கிடைக்கும். நம்ம கம்ஃபர்ட் ஊற்றினதுக்கு அப்புறமா இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா ஆறட்டும். இந்த லிக்விட் வச்சு நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணலாம், பாத்ரூம் க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எந்த பவுட்ரு லிக்விடு இந்த மாதிரி இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கழுவும் போது பார்த்திங்கன்னா பாத்ரூமாக இருந்தாலும் டாய்லெட்டாக இருந்தாலும் பாத்ரூம் டோர் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து நம்ம லிக்விடு பவுடர் இந்த மாதிரி நிறைய நம்ம வாங்கி வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அப்படி இல்லைனா ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் லிக்விட் நம்ம கம்ஃபர்ட் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்து நான் டம்ளரில் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பாட்டில் நான் கார்த்திகை சியாக்க வச்சுருந்தேன். அது காலியானதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லிக்விட் நம்ம ரெடி பண்ணி சேர்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்க்கணும். ஏன்னா பாட்டில் கொஞ்சம் உருகிடும். அதனால் ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துடலாம். இதை நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ஷீட்லாம் க்ளீன் பண்ணலாம், மேட்டு க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது பார்த்திங்கன்னா இதை போட்டு நம்ம துவைக்கலாம். டைரெக்டாக பவுடர் போடுறதுக்கு பதில் அங்கங்கே திட்டுத்திட்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம துணி துவைக்கும் துணி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பவுலில் பாட்டிலில் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு லிக்விட் மாதிரி நம்ம கிடச்சிருக்கு. இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் லிக்விட் ஹென்கோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் வாஷிங் மிஷினுக்காக. அந்த தீந்து போயிடுச்சு. வாஷிங் பவுடர் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, டக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன். சரி, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லிக்விடோ சோப்போ இல்லாத டைமில் வாஷிங் பவுடர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்ம வாஷிங் மிஷினில் கொட்டுறதுக்கு பதில் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம துணி துவைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு கடைகளுக்கெலாம் போக முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூடி வச்சு நம்ம ஒரு 2 மூடி அப்படி இல்லைனா 3 மூடி துணி எந்த அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றி துணி துவைக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அவசர டைமுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம லிக்விடு கொஞ்சமாக டம்ளரில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஜூஸ் பாட்டில்லாம் நம்ம கடைகளில் விற்கும் இல்லையா, அப்படி இல்லைனா ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண பாத்திரத்துலேயும் கொஞ்சம் லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த பாட்டிலே ஊற்றி சேர்த்துடலாம். அதனால தான் நம்ம லிக்விடில் அதை தண்ணியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றும் போது லிக்விட் ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் நான் கொஞ்சமாக ரெடி பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம ஊற்றி வைக்கும்
பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக வந்து லிக்விட் ரெடி பண்ணதை நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும். அதை வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி செலவாகும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நம்ம லிக்விட் எடுத்து அதில் நிறைய தண்ணியை சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி பாட்டிலில் ரெடி பண்ணி வைக்கும்போது க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைமில் நமக்கு இடமும் நல்லா க்ளீன் ஆகும், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம அந்த மாதிரி ஒரு லிக்விட் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இதை எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சனில் கவுண்டர் டாப்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து குட்டி குட்டி பூச்சி, எறும்பு தொந்தரவு, ஈக்கள் இதெல்லாம் வந்து நிறைய இருந்துகிட்ருக்கும். ஏன்னா இந்த மழை டைம் அப்படிங்கிறதுனாலே பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனே ஒரு மாதிரி வந்து பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கவுண்டர் டாப் வச்சு நல்லா வந்து வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், நல்ல ஒரு க்ளீனாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒரு வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணும்போது டக்குன்னு ஈஸியாகவே கவுண்டர் டாப்பை வந்து காஞ்சிடும். நம்ம கிச்சனில் நான்வெஜ் என்னைக்காவது செஞ்சோம் அப்படின்னாலுமே வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும் இல்லையா? அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து இந்த லிக்விடை வந்து நல்லா வந்து தெளித்து விட்டு இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிச்சனே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு வந்து காஞ்சிருச்சு பாருங்கள். ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு ஈஸியாகவே காஞ்சிரும். இதுக்கப்புறமா என்ன க்ளீன் பண்ண போகிறோம் அந்த லிக்விடை வச்சுன்னு பார்த்திங்கன்னா அடுப்பு தான் க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணும்போது எப்போதுமே வந்து அடுப்பு கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண லிக்விட் வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி அடுப்பும் க்ளீன் பண்ண போகிறேன். நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன். அடுப்பு மேலே ஃபுல்லாகவே இந்த மாதிரி லிக்விட் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா அந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா வந்து அதோட மூடியில் வந்து ஒரு 4-5 ஓட்டை போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணும்போது சூப்பராக ஸ்ப்ரே ஆகும். கண்டிப்பாக நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு. அடுப்புமே வந்து கொஞ்சம் நல்ல வெதுவெதுப்பான ஒரு ஹீட்டில் தான் இருக்குது. இதுக்கப்புறமா டேரெக்டாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிளாத்லாம் எதுவும் வச்சு க்ளீன் பண்ண போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நியூஸ் பேப்பர் தான் எடுத்துருக்கேன். ஏன்னா நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது அதை தொடச்சிட்டு அப்படியே டஸ்ட்பினில் நம்ம சேர்த்துடலாம். அந்த மழை காலத்தில் நம்ம கிளாத் வச்சுலாம் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதை காயறதுக்கே வந்து டைம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் மழை டைமில் நியூஸ் பேப்பர் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைனா அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து நல்லா வந்து தண்ணி ஃபுல்லாகவே வழித்து நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து தொடச்சிட்ருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஏன்னா வந்து நம்ம அந்த மழை காலத்தில் நம்ம கிளாத்லாம் வச்சு க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம தெளித்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து அடியில் அடுப்புக்கு அடியிலையும் இருக்கும், மேலேயும் பார்த்திங்கன்னா டைல்ஸ் மேலேயும் நம்ம வந்து இந்த நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அடியில் இருக்கிற தண்ணியையும் நல்லா வைப்ஸ் வச்சு நம்ம வந்து வாஷ் பேஷன் பக்கத்தில் தான் இருக்குது, நான் வந்து நல்லா வலிச்சு விட்டுருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட வாஷ் பேஷன் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு கூட நீங்கள் வந்து வலிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வலிச்சு விடும் போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நமக்கு அடுப்பு கவுண்டராக ஃபுல்லாகவே நல்லா க்ளீனாக வந்து இருக்கும். அதே டைமில் வந்து நமக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஏன்னா அந்த லிக்விட் வந்து நம்ம கம்ஃபர்ட் சேர்த்துருக்கோம் இல்லையா? அதனால் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சோப்புத்தூள் போட்டு தான் அந்த லிக்விட் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் வந்து கொஞ்சமாக லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி வந்து டம்ளரில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, அப்படி இல்லைனா நார்மல் தண்ணி கூட நீங்கள் தெளித்து விட்டு வைப்ஸ் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும்போது இன்னுமே வந்து நல்லா சுத்தமாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெடி பண்ணது என்னவோ ஒரு லிக்விட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணோம். ஆனால் வந்து அடுப்புலாம் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம், கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியிருக்கோம், டாய்லெட் பாத்ரூம் டோர் இதெல்லாம் கூட அந்த லிக்விட் வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து பாத்திரம் கூட பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எதுவுமே வீட்டில் இல்லாத டைமில் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது துணியெல்லாம் சூப்பராக வந்து துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த டிப்ஸ்லாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.